வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது உங்கள் ராஜேஷ் சினிமாஸ் ராஜேஷ். முக்கிய செய்திகள். இன்று நாம் காணப்போகும் திரைப்படம் என்னவென்றால் சித்தாரே ஜமீன் பார். அமீர் கானோட நடிப்புல நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த படத்துல அமீர் கான் ஒரு ஜூனியர் பேஸ்கெட் பால் கோச்ச வராரு. மனைவியை பிரிந்து அம்மாவோட தனியா வாழ்றாரு. இப்படி ஒரு தருணத்துல ஒரு நாள் இரவு இவர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி மாட்டிக்கிறாரு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அப்ப ஜட்ஜ் அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. நீ சிறை தண்டனை வேணுமா இல்ல நீ டிசேபிள் இருக்கக்கூடிய பெர்சன்ஸுக்கு கோச்சரா போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அமீர் கானுக்கு என்ன அப்படின்னு சிறைக்கு போறதோட நம்ம இந்த சேலஞ்சை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசேபிள் பெர்சன்ஸுக்கு பேஸ்கெட் பால் சொல்லிக்கக்கூடிய ஒரு கோச்சரா போறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த சித்தாரே ஜமீன் பார். சோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அமீர் கானை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்படி ஒரு பினாமினல் ஆக்டர். சோ நீங்க லகான், தாரே ஜமீன் பார், PK இந்த மாதிரி நீங்க படங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மெசேஜோட சொன்ன ஒரு படம், மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். சோ அந்த வரிசையில தான் இந்த சித்தாரே ஜமீன் பார் வந்திருக்கு. படமுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களோட எமோஷன்ஸ் பிளஸ் ஒய்ஃப பிரிஞ்சு வாழ்றது எவ்வளவு கஷ்டம். அதே மாதிரி ஒரு டிசேபிள் பெர்சன்ஸ்க்கு இருக்கக்கூடிய சுக துக்கங்கள், இன்ப துன்பங்கள், இது எல்லாமே ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்மே என்ன அப்படின்னா இதோட பிரதிபலிப்பு தான் செகண்ட் ஹாஃப். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத படத்தோட கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்துல ஜெனிலியா கொடுத்திருக்கிற ரோல ரொம்ப செட்டிலா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி RS பிரசன்னாவை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தை என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன இந்த பட வரிசை அமீர் கானோட பட வரிசையில இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி முயற்சி செஞ்சிருக்காரு. அந்த முயற்சியில வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படின்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி ராம் சம்பத்தோட இசை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த படத்துல. இன்னொரு ஹீரோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மியூசிக். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு தாரே ஜமீன் பார் உங்களுக்கு தெரியும். அது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த படம் பிடிக்கும். இதுல என்ன அப்படின்னா வேற மாதிரி ஒரு கதைக்களம். பட் என்ன அப்படின்னா சொல்ல வந்திருக்கக்கூடிய மெசேஜ ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கான்வர்சேஷன் அதிகம். நான் அதை முன்னாடியே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். எனக்கு கான்வர்சேஷனும் பிடிக்கும். அதே சமயத்துல படத்துல மெசேஜும் இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க தாராளமா ரசிக்கலாம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.